வணக்கம். நான் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு நான் மரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கை நல்லா கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி அரை கப்பு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய், கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசை மாவு வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்ணணும்னு, எண்ணெய் வேணும் அதுக்கு, எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இந்த கிழங்குல பாதி தான் எடுத்துருக்கேன், ஃபுல்லா எடுத்துக்கல. இந்த ஒரு இட்டு பாதியை வச்சு நம்ம பண்ண போறேன்னா, இப்ப இதுல நடுவுல இந்த இது இருக்கு, நரம்பு இருக்கு, அதை எடுத்துடணும். இல்லைன்னா அது வாயில போய் ஒட்டிக்கும். அது ரொம்பவும் வேக வேண்டாம், கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இப்ப இது இதை நல்லா மசிச்சுக்கிறேன் கையால. இப்ப நான் இந்த ஸ்மாஷரால கொஞ்சம் மசிச்சுக்கிறேன். இதை மசிச்சாச்சு நல்லா. இப்ப இதுல என்னெல்லாம் போடணும்னு சொல்றேன்னா, நான் இப்ப இந்த சுகரையும் ஏலக்காயையும் மிக்சியில திரிச்சுக்க போறேன். ஜீனி ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் திரிச்சா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். இப்போ இந்த ஜீனியும் ஏலக்காயும் போடுறேன். அதோட தேங்காய் வச்சிருக்கேன். தேங்காயும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்க வேண்டியதுதான். இப்ப இந்த மிக்ஸ் பண்ணதை இப்ப உருண்டையா உருட்டி வச்சுக்கலாம். இல்லை வெல்லம் வேணாலும் வெல்லம் போட்டுக்கலாம். நான் ஜீனி சுகர் தான் போட்டிருக்கேன். இப்படி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாவை உருட்டி வச்சாச்சு. நான் இப்போ தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் லூஸா இருக்கும் போல இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அதோட கொஞ்சம் அரிசி மாவு போடச்சுன்னா கொஞ்சம் திக்காயிரும், கெட்டி ஆயிரும். அதனால நான் ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்க கான் மாவு கூட போட்டுக்கலாம். திக்கா எடுத்து மாவு அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். காய்ந்ததுக்கு அப்புறம் இதை போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ நான் மரவள்ளி கிழங்க லேசா ரவையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் போடுறேன். எண்ணெய் காஞ்சி விட்டோம். அப்பதான் ஒட்டாம நல்லா வருவதுக்காக.
நான் வந்து தோசை மாவுல வந்து முக்கி போடலை. ஏன்னா தோசை மாவுல போட்டேன்னா எதுக்கு ஆல்ரெடி வந்து சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிடுது. அதனால தோசை மாவுல போடல. ரவை எடுத்து ரவையில வந்து வெறும்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்படியே போட்டுக்கேன். நான் கொஞ்சம் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுத்தோம். இதை நம்ம வந்து போண்டாவும் சொல்லலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.